வழக்கறிஞர்கள் சட்ட விதிகளில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தத்தை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 25ஆம் தேதி வழக்கறிஞர்களுக்கான சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கறிஞர்கள் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இருந்து சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை வரை பேரணி நடத்தினர். சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பால் கனகராஜ், வழக்கறிஞர்கள் சட்ட விதிகளில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தத்தை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தங்களது கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரவுள்ளதாகவும் அவர் அறிவித்தார். மாண்புமிகு தலைமை நீதியரசர் அவர்கள் இந்த புதிய சட்ட திருத்தத்தை, சட்ட விதிமுறைகள் திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும். நிபந்தனையற்ற அந்த நிபந்தனையின்றி திரும்ப பெற வேண்டும். இதை தாண்டி உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டியை உருவாக்க வேண்டும். அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி இதை போன்ற சட்ட திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு முன்பாக அது கலந்தாலோசிக்கப்படும். பல பிரச்சனைகளை அந்த கமிட்டி தீர்த்து வைக்கும். அதன் பிறகுதான் வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதனால் வரை அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி உருவாக்கப்பட்டது, அது உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இதனிடையே வழக்கறிஞர்களுக்கான சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டையில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராணிப்பேட்டை, ஆற்காட்டைச் சேர்ந்த வழக்கறிஞர்களும் கலந்து கொண்டு சட்ட திருத்தத்திற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். இதேபோல வழக்கறிஞர்களுக்கு எதிரான சட்ட திருத்தத்தை வாபஸ் பெறக் கோரி நெல்லை மாவட்ட தலைமை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.